மதுரையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வைகை ஆற்றை வணங்கும் விதமாக மகா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. பட்டிமன்ற நடுவர் ஞானசம்பந்தன், அட்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைகை நதியை தேம்ஸ் நதி போல மாற்றி போட்டிங் செல்ல ஆசை என எம்எல்ஏ பேச்சு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வைகை நதியை போற்றும் விதமாகவும் வைகை ஆற்றை பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வைகை நதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் மகா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்விற்கு வைகை நதி மக்கள் இயக்க தலைவர் ராஜன் தலைமை தாங்கினார். இதில் தெற்கு தொகுதி எம்எல்ஏ கோபிசன், பேராசிரியர் ஞானசம்பந்தன், அட்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு, சமூக ஆர்வலர் இலாமுதன், நேதாஜி, சுவாமிநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வைகை நதிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பின்னர் வைகை நதியை தூய்மையாக பாதுகாப்பது தொடர்பாக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் கலந்து கொண்ட எம்எல்ஏ கோபிசன் பேசியபோது, வைகை நதியை தேம்ஸ் நதி போல மாற்ற வேண்டும். வைகை நதியில் போட்டிங் போக ஆசையாக உள்ளது. வைகை ஆற்றில் நிரந்தரமாக தண்ணீர் செல்லும் வகையில் திட்டங்களை செயல்படுத்த அமைச்சர் ஆனந்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று கூறியுள்ளார். மேலும் பேசிய பேராசிரியர் ஞானசம்பந்தன், நான் பணியில் இருந்தபோது வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு மீட்க வந்த ஹெலிகாப்டரை அடித்து செல்லும் அளவிற்கு வெள்ளம் சென்றது. இந்த ஆரத்தி விழா என்பது காசியிலேயே பார்த்த தீபாராதனை போல இங்கு நடைபெறுகிறது என்றார். நீரை பாதுகாக்கணும், நீர் மேலாண்மையை போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வைகையில எடுத்திருக்க நிகழ்வு, அடுத்த ஆண்டு நம்ம வைகையில இதே நீர் இருக்கணும், அந்த நீர்ல வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்முடைய வைகை பாத்தீங்கன்னா அவ்வளவு நீர் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிற வைகை வந்து நம்முடைய வைகை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 1993ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம். அப்ப எனக்கு வயது 8 வயது. இந்த ஆற்றங்கரையில அந்த வெள்ளத்துல ஏறி குதித்த ஒரு சிறுவனா நான் இந்த வைகையோட அழகை ரசிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு மீண்டும் அதே அழகை ரசிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கால அவகாசத்துலதான் அந்த நீரை பாக்குறோம். எப்பெல்லாம் வைகை டேம திறந்து விடுறாங்களோ அப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசம் 2 மாசம் தண்ணி நிற்கும். ட்ரோன் வீடியோல எடுத்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மதுரை கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 மாசத்துல மறுபடியும் அந்த தண்ணிகள் வழிந்தோடி விட்டு மறுபடியும் புட்களும் நம்முடைய இந்த மரங்களுமாவே வைகை நதி இருக்கு. பட் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல வைகை நதி நீர் இந்த நதியில என்னைக்குமே இருக்கணும். அதற்கான திட்டங்கள் நம்முடைய தமிழக அரசு விரைந்து செயல்படுத்தும் அப்படிங்கிறத உங்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் ஆல்ரெடி அந்த கோரிக்கையை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களிடம் கொடுத்து விட்டாச்சு. அவரும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா நம்ம வைகை அணைய சிறப்பா போற்றி பேணி பாதுகாப்போம்.